வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிரிக்கெட் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றது ஹாபியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றது டைம் பாஸாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றது தான் அவங்களுடைய லைஃபாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிரிக்கெட்டில் எந்த பேசிக்கில் வந்துட்டு ஆட்கள் அப்படின்றத செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவே எக்ஸாக்டாக தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஜீவா அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு லோக்கல் கிரிக்கெட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்குது, ரஞ்சி டீம் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக உடச்சி பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில வீரர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அதை அடித்து உடச்சிட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இப்போ ரீசெண்ட் டைமில் அடித்து உடச்சிட்டு பல வருஷமாக போராடி இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீரரோட பேர் தான் சஃப்ராஸ் கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சஃப்ராஸ் கான் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா புதுசாக இந்தியன் டீமுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, யார்பா இந்த பையன் புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? ஆனால் சஃப்ராஸ் கான் உள்ளே வரும்போது யாருக்குமே அந்த கேள்வி அப்படின்றது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சீனியர் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? ரவி சாஸ்திரியா இருந்தாலும் சரி, சுனில் கவாஸ்கரா இருந்தாலும் சரி, இந்தியன் டீமில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்குமே யார் இந்த சஃப்ராஸ் கான் அப்படின்ற டவுட்டே வரல. ஏன்னா தொடர்ந்து பல வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அவருடைய எஃபர்ட் அப்படின்றத போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சதம் அடிக்கிறது, இரட்டை சதம் அடிக்கிறது, முச்சதம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாண்ட 45 முதல் தர போட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 45 முதல் தர போட்டியிலேயே பார்த்தோம்னா 14 சதம் 11 அரை சதம் அப்படின்றத சொல்லி அடிச்சு விளாசிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சி இருக்கு இல்லையா? ரஞ்சி போட்டிகள்லாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமே 2019 20 21 22 22 23 அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினவரை மட்டும் இல்லாமல் பிராட்மேன் இருக்கார் இல்லையா? அவருக்கு அப்புறமா முதல் தர போட்டிகளில் அதிகப்படியான ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கக்கூடிய சஃப்ராஸ் கானுக்கு ஏன் வந்துட்டு இத்தனை வருஷமா இந்தியன் டீமில் இடம் கிடைக்கல அப்படின்றதான் பல பேருடைய ஆதங்கமாக இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் டீமினுடைய பல சீனியர் வீரர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா சஃப்ராஸ் கானுக்கு ஏன் இடம் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் தான் இந்த சஃப்ராஸ் கான், சஃப்ராஸ் கான் எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்றத கடந்து இந்தியா டீமுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய லைஃப் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சஃப்ராஸ் கானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவான நௌஷத் கானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நௌஷத் கான் இருக்கார் இல்லையா? நௌஷத் கான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக கிரிக்கெட் அகாடமி அப்படின்றத வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மும்பை வீதிகளில் இந்த ட்ராக் ஃபேண்ட்லாம் இருக்கு இல்லையா? ட்ரெயின்லேயே இருந்தாலும் சரி, மும்பை வீதிகள்லேயே இருந்தாலும் சரி, இந்த ட்ராக் ஃபேண்ட்லாம் விற்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பாவோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சஃப்ராஸ் கானும் இந்த ட்ராக் ஃபேண்ட் அப்படின்றதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் தான். ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்சஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்களுடைய பையங்க இருக்காங்க இல்லையா? சஃப்ராஸ் கானுடைய தம்பியும் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நௌஷத் கான் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு காலனி மாதிரியான குடியிருப்பில் தான் இருந்தோம். அங்கே பாத்ரூம் போகிறது கூட பார்த்தோம் அப்படின்னா லைனில் நிற்கணும். ஸோ அப்படி என் பசங்க லைனில் நிற்கும் போது பின்னாடி வரக்கூடியவங்கலாம் என் பையனுடைய தலையில் அடிச்சுட்டு முன்னாடி போவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னாடி வந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை அப்படின்றத மாற்ற முடியும்னு சொல்லி நினச்சேன். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால என் பசங்க கிரிக்கெட்டில் எப்படியாவது பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய ஆசைக்காக பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கிரிக்கெட் அப்படின்றத படு பயங்கரமா விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி காலகட்டத்தில் ரஞ்சி டிராஃபி இருக்கு இல்லையா? ரஞ்சி டிராஃபி தான் இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரஞ்சி டிராஃபியில் வந்துட்டு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்ட, நீ வந்துட்டு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ற அப்படின்னா இந்தியன் டெஸ்ட் டீம் உனக்கு இடம் கிடைச்சிடும். இந்தியன் டெஸ்ட் டீம் அடுத்து ODI T20 இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் தடப்படும். ஆனால் இந்த சர்டன் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா IPL இருக்கு இல்லையா? IPL பீக்குக்கு போனதுக்கு அப்புறமா இந்த ரஞ்சி டிராஃபி அப்படின்றத தாண்டி உள்ளூர்ல சிறந்து விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ தமிழ்நாடா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேஷா இருந்தாலும் சரி, பீகாரா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல சிறந்து விளையாடக்கூடிய வீரர்களை ஒவ்வொரு IPL டீமுமே பார்த்து எடுத்து அவங்க டீமுக்காக விளையாட வைக்கிறாங்க. அப்படி விளையாண்ட ஒரு பையன் தான் யாதஸ்வி
ஜெய்ஷ்வால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஜெய்ஷ்வால் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு டேலண்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவரும் ஒரு பக்காவான டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத ஒவ்வொரு டைமும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சதமா இருந்தாலும் சரி, இரட்டை சதமா இருந்தாலும் சரி, அடிச்சு விளாசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஐபிஎல் ஆடி உள்ள வந்த ஒருத்தங்க. ஆனால் சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சியில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ண ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐபிஎலுக்கு முன்னாடி ரஞ்சிலேருந்து செலக்ட் பண்ண எல்லாருமே ஐபிஎலுக்கு அப்புறமா பார்த்தோன்னா, ஐபிஎல் ஒரு பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவனை இந்தியன் டீமுக்குள்ளே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் ஐபிஎல்லேருந்து இந்தியன் டீமுக்குள்ளே வந்த பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பக்காவான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தோடனே ரஞ்சி பக்கம் இருந்து அந்த ஆர்வமாக இருந்தாலும் சரி, இல்லை ரஞ்சி விளையாடி நம்ம இந்தியன் டீமுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஹோப்பாக இருந்தாலும் சரி, வீரர்கள் மத்தியில் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம சர்ஃப்ராஸ் கான் இருக்கார் இல்லையா, சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2019-20 928 ரன் அப்படின்றத அந்த ஒரே ஒரு சீசனில் அடிச்சிருக்காரு. 2021-22 988 ரன் அடிச்சிருக்காரு. 2022-23 556 ரன் அப்படின்றத அடிச்சு குவிச்சிருக்காரு மும்பை டீமுக்காக. ஆனால் இப்படி மும்பை டீமுக்காக விளையாண்ட சர்ஃப்ராஸ் கான் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மும்பை டீமுக்காக விளையாடிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு இருக்கும்போது இவனுக்கு வந்துட்டு இந்த ரெட் பால் கிரிக்கெட்லாம் ஆகாதுப்பா, இவன் வந்துட்டு ஒரு T20 பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் நௌஷத் கான், சர்ஃப்ராஸ் கானோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல, வா நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச டீமில் விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத தேடி கொடுக்குறாரு. ஆனால் அங்கேயுமே பார்த்தோன்னா 3 சீசன்ஸில் வெறும் 8 மேட்சஸ் தான் விளையாட வைக்கிறாங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியே தெரில. அந்த டைமில் தான் சர்ஃப்ராஸ் கான் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அப்பா இனிமேல் நம்ம இழக்கிறதுக்கு நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நான் இந்தியன் டீமுக்காக விளையாடணும், அப்படி அது நடக்கலை அப்படின்னா நானும் உங்களோட சேர்ந்து ட்ராக் ஃபேண்ட் இருக்கு இல்லையா, ட்ராக் ஃபேண்ட் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நிமிஷத்தில் நௌஷத் கான் பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சு போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வாய் வழியாக நம்ம சர்ஃப்ராஸ் கான் சொல்லியிருந்தாலும் கூட அவர் அடிமனசு ஃபுல்லாகவே கிரிக்கெட் 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 அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஊறி போயிருக்கு. ஸோ ஏன் வந்துட்டு சர்ஃப்ராஸ் கானை செலக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் கேட்டதோட மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லேருந்து ஒருத்தர் நல்லா ஆடுறான் அப்படின்னா அவனை நீங்கள் T20 ஓடிஐக்கு செலக்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் டெஸ்ட்டுக்கும் ஐபிஎல் மூலிமா செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு ரஞ்சி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பல சீனியர் பிளேயர்ஸுமே பார்த்தோம்னா ஐபிஎல் மேலே குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாஜஸ்வி ஜெய்ஷ்வாலாக இருந்தாலும் சரி, இல்லை ருத்ராஜ் கெய்க்வாடாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஐபிஎல் ஆடி இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் சர்ஃப்ராஸ் கான் இருக்கார் இல்லையா, ரஞ்சி விளையாடி பல வருஷங்கள் போராட்டம் அப்படின்றத போட்டு தான் இன்னைக்கு இந்தியன் டீமுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சதம், இரட்டை சதம், முச்சதம், 11 சதம், 14 அரை சதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சிருந்தாலும் கூட சர்ஃப்ராஸ் கானை ஏன் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப ஆக்ரோஷமான பிளேயருங்க, அவர்லாம் இந்தியன் டீமுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தன்னால் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நான் ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அப்பயும் எனக்கு வாய்ப்பை தரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய கோபம் அப்படின்றத தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒரு மனுஷன் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புலையுமே பக்காவாக பண்ணுறான் அப்படின்னும் போது யார் தடுத்தாலுமே அவனை செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே நிலைமை தான் பிசிசிஐக்கு வருது. நம்ம சர்ஃப்ராஸ் இருக்கார் இல்லையா, சர்ஃப்ராஸ் கானை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சனுக்கும் சர்ஃப்ராஸ் கானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சஞ்சு சாம்சனுக்கும் அவருடைய லைஃப்பில் இதே தான் நடந்துச்சு. அவருக்கும் 1-2 வாய்ப்புகள் அப்படின்றதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த 1-2 வாய்ப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு சில போட்டிகளில் தன்னை நிரூபிச்சுக்கிட்டாலும் கூட அடுத்தடுத்த ஒரு சில போட்டிகளில் அவர் தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது அவுட் ஆகிட்டாருன்னா உடனே பெஞ்சில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3வது டெஸ்ட்டில் ராஜ்கோட் இருக்கு இல்லையா, ராஜ்கோட்டில் நடந்த 3வது டெஸ்ட் இன்ட்ரடியூஸே ஆகிறாரு. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் போட்ட எல்லா பாலையுமே அடித்து சதறடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய டெபியூ மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுரி போட்டுருவார், அதுவும் வலுவான இங்கிலாந்து டீம் கூட செஞ்சுரி போட்டுருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஜடேஜாவினுடைய ராங் கால்னால பார்த்தோம் அப்படின்னா ரன் அவுட் ஆகி வெளியே போகிறாரு. ஸோ அவர் ரன் அவுட் ஆகி வெளியே போயிருந்தாலும் கூட அவர் ஆடிய விதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே மரள வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு அரை சதம் அப்படின்றத அடிச்சு கலக்குறாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா சர்ஃப்ராஸ் கான் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்று தான், நம்ம லைஃப் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது. இன்னைக்கு ஜெயிச்சிருக்கக்கூடிய, இன்னைக்கு புகழுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டர்ஸாக இருந்தாலும் சரி, பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் பல வருஷ போராட்டம்,
பல வருஷ வழிகள் அப்படின்றத தாண்டி தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒவ்வொரு ஃபீல்ட்லையுமே இருக்காங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நெகட்டிவான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஃபெயிலியரான விஷயங்களாக இருக்கலாம். இன்றைக்கி நமக்கு கை கொடுக்காம போகலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே நம்மலாம் ஒரு டைம் ஜெயிச்சா ஒத்துக்க மாட்டாங்க, ஒவ்வொரு டைமும் ஜெயிச்சா மட்டும்தான் ஒத்துக்குவாங்க. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் சர்ஃப்ராஸ் கான் மாதிரியே நம்மளையும் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது இந்த உலகத்துக்கு வரும். அப்போ நம்மளையும் அந்த உலகம் அடையாளப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சர்ஃப்ராஸ் கானை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.